போட்டித் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். MEG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். ஜனவரி மாதம் 20ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். விண்கலன்கள் இணைப்பு நுட்பத்தை பொறுத்தமட்டில் முதலில் சாதித்து காட்டிய நாடு அமெரிக்கா ஆகும். அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா நாடுகளுக்கு அடுத்தபடியாக இத்தகைய தொழில்நுட்பத்தை கொண்ட 4வது நாடு இந்தியா ஆகும். சென்னை IIT-யின் எக்ஸ்டெம் மையம் விண்வெளி சார்ந்த தயாரிப்பில் ஈடுபடுவதற்கான புதிய உத்திகள் குறித்து பணியாற்றி வருகிறது. இந்த மையம் நீரை பயன்படுத்தாத கான்கிரீட் கட்டுமானங்கள் போன்ற புரட்சிகரமான நுட்பங்களை மேம்படுத்தி வருகிறது. எக்ஸ்டெம்மின் ஆய்வுகள் நாட்டின் ககன்யான் திட்டம் மற்றும் எதிர்கால விண்வெளி நிலையங்களுக்கு வலு சேர்க்கும். மேலும் இதன் வாயிலாக தயாரிப்பு துறையில் நவீன தொழில்நுட்பத்துக்கான புதிய பாதை பிறக்கும் என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். CNG அதாவது அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு தொழில்நுட்பத்தில் இயங்கும் பேருந்துகளால் மாதம் ரூபாய் 3 லட்சம் சேமிக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் டீசலுக்கு மாற்றாக CNG மற்றும் LNG திரவ இயற்கை எரிவாயு எனப்படும் இயற்கை எரிவாயு மூலம் பேருந்துகளை இயக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் ஜனவரி 15ஆம் தேதி நாடு முழுவதும் இந்திய இராணுவ தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்த தினத்தில்தான் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2025இல் தேசிய ஸ்டார்ட் அப் தினம் ஜனவரி 16 அன்று கொண்டாடப்படும். அது 2016ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை தொடங்கியதன் 9வது ஆண்டு விழாவை குறிக்கிறது. மத்திய ரிசர்வ் காவல் படை CRPF தலைமை இயக்குனராக அசாம் காவல்துறை தலைவர் ஞானேந்திர பிரதாப் சிங்கை நியமித்து மத்திய பணியாளர் அமைச்சகம் ஆணை பிறப்பித்துள்ளது. மறைந்த பழம்பெரும் இசைக்கலைஞர் உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் நினைவு நாளையொட்டி நடிகையும் பாஜக MP-யுமான ஹேமா மாலினிக்கு அவரது பெயரிலான நினைவு விருது வழங்கப்பட்டுள்ளது. மாநில நிதிக்குழு பரிந்துரைத்ததை விட குறைவாகவே தமிழக அரசு கடன் பெற்றுள்ளது என நிதி, சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தியின் மொத்த மதிப்புதான் ஒரு மாநிலத்தின் கடன் அளவை தீர்மானிக்கும். 2011-12ஆம் ஆண்டில் தமிழக நிதிநிலை அறிக்கையின் பொருளாதார மதிப்பீடு ரூபாய் 1.02 லட்சம் கோடி ஆகும். அப்போதைய நிலையில் உள்நாட்டு உற்பத்தியின் மொத்த மதிப்பு ரூபாய் 7.5 லட்சம் கோடி ஆகும். தற்போது தமிழக நிதிநிலை அறிக்கையின் பொருளாதார மதிப்பீடு ரூபாய் 4.12 லட்சம் கோடியாகவும் உள்நாட்டு உற்பத்தியின் மொத்த மதிப்பு ரூபாய் 31.5 லட்சம் கோடியாகவும் உயர்ந்துள்ளது. ஒரு மாநிலம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும் போது அந்த மாநிலத்தின் கடனை திருப்பி செலுத்தும் திறனும் உயர்ந்துவிடும். மாநில நிதிக்குழுதான் அரசின் கடன் அளவை தீர்மானிக்கிறது. இதன்படி 15வது மாநில நிதிக்குழு 2021-22இல் தமிழகத்தின் உள்நாட்டு உற்பத்தியின் மொத்த மதிப்பில் 28.87% அளவுக்கு கடன் பெறலாம் என பரிந்துரைத்தது. ஆனால் தமிழக அரசு 27.01% தான் கடன் பெற்றது. கடந்த 2024-25இல் 28.9% கடன் பெற மாநில நிதிக்குழு பரிந்துரைத்தது. ஆனால் 26.4% தான் தமிழக அரசு கடன் பெற்றுள்ளது. இதன் மூலம் மாநில நிதிக்குழு பரிந்துரைத்ததை விட குறைவான அளவிலேயே திமுக அரசு கடன் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அதாவது புத்தாக்க நிறுவன திட்டம் தமிழகத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இயங்கி வருகிறது. தமிழகத்தில்
தனியார் மருத்துவமனைகளிலும் குழந்தைகளுக்கு இலவச தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்த பொது சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது. அதன்படி தடுப்பூசியை பாதுகாப்பாக சேமித்து குழந்தைகளுக்கு வழங்குவதற்கான கட்டமைப்பு உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் அத்தகைய வசதியை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் மொத்தம் 11 வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கோகோ விளையாட்டின் அறிமுக உலகக்கோப்பை போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளிலும் இந்தியா வெற்றி பெற்று சாம்பியனாகி வரலாறு படைத்துள்ளது. நன்றி.